என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் எஸ்பிஐ பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போதான் நம்ம போட விட உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 41 பாயிண்ட் ப்ளஸ்லையும் பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட் ப்ளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியுமா, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,800 சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே வந்தா 24,726 சரிங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,845, அதான் இன்னைக்கு வந்த ஹை. அதுக்கு மேலே போனால் அந்த ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி அதே மாதிரி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு மார்க் நல்லா அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு சரிவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வர்ற அவ்வளோதான். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 50,900ம், அதுக்கு அடுத்த சப்போர்ட் 50,800ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 51,000ம், அதுக்கு மேலே 51,070. ஸோ அதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பீரியல வந்து பார்த்தீங்கன்னா 24,800 அடுத்த மணியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆயிருக்குன்னா, புட் சைடு வந்து 0 ஆயிருக்கு, கால் சைடு 0 ஆகல, 11 ரூபாய் இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ கால் சைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பிரீமியம் பாத்தீங்கன்னா கால் சைடும் சரி புட் சைடும் சரி ரெண்டு சைடுமே பாருங்க தெரியும், இது 0 பண்ணிட்டான் புட் சைடு, அதே மாதிரி கால் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரெண்டு சைடும் பிரீமியம் வந்து எந்த சைடுமே இன்க்ரீஸ் ஆகாம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது தெரிஞ்சுக்கலாம். வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ல இன்னைக்கு எந்த பொசிஷன் எடுத்திருந்தாலும் சரி யாருமே ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் டிஸ்கஸ் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம 29th எடுத்திருக்கிறோம், ஏன்னா 22nd இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுனால. ஸோ 24,800 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு 34 லட்சமும் புட் சைடு 37 லட்சமும் இருக்கு. புட் சைடு வந்து ஒரு 3 லட்சம் கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கு. இப்போ 24,800 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான், டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் குறைவு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 700ல பாருங்க 38 லட்சம், அது கீழே பாருங்க 37 லட்சம். ஸோ ரைட்டர்ஸ் வந்து புட் சைடு ஹெவியா இருக்கிறாங்க. கால் சைடு பாருங்க அடுத்த ஸ்ட்ரைக்ல பாருங்க வெறும் 24 லட்சம் தான் இருக்கு. அது மூலம் புட்டும் 5 லட்சம் இருக்கான். இந்த பக்கம் சைடு பாருங்க 25,000 தான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் 25,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான். இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் கேண்டில் கொடுத்ததால மார்க்கெட்டும் டவுன் சைடு போகணும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அப் சைடு தான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. ஸோ 24,800 டிசிஷன் மேக்கிங் லெவல். அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இப்போ 24,800 நிக்குது. ஸோ அதுக்கான 800க்கான லெவல் பார்த்தீங்கன்னா கால் சைடு 139 + 47, இந்த பக்கம் சைடு பாருங்க 149 + 70. ஸோ 800 வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 214, எங்கன்னா 25,000 நம்ம தெரியுங்களா. ஸோ அங்கதான் வந்து அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் ஓப்பன் இருக்கிறதால மார்க்கெட் அது வரைக்கும் போகலாம். இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,700 தெரியுங்க, 153 + 62. ஸோ 24,700 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட். அதுக்கு மேல 24,600ல பாருங்க 148. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பாருங்க சேஞ்ச் இன் ஒய் கால் சைடு மைனஸ்ல இருக்கு. நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம், சேஞ்ச் இன் ஒய் வந்து கால் சைடு எந்த சைடு வந்து சேஞ்ச் இன் ஒய் வந்து மைனஸ்ல இருக்கோ, பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மார்க்கெட் போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நிஃப்டி கேப் அப்படிதான் ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா. மேல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் அங்கேயே சஸ்டைன் ஆயிடுச்சு ஓகேங்களா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் பாருங்க சேஞ்ச் இன் ஒய் மைனஸ் இருக்கிறதால மார்க்கெட் கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கால் சைடு இருக்கிறவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டு புட் சைடு ரைட் பண்ணலாம், இல்ல பொசிஷன்ஸை மாத்தி வைக்கலாம் ஓகேங்களா. அதனால வந்து மார்க்கெட் அப் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மைண்ட்ல வச்சுங்க. அதனால 24,800க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் 24,700க்கான கால் ஆப்ஷனும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 24,700க்கான கால் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாருங்க 24,700க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன விஷயத்தை காமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 1, 2 மார்க்கெட் இங்க வந்து என்ன இந்த 238ங்கிற லெவலை வந்து இப்போ கரெக்டா அந்த ஹைல வந்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷன் 24,700 ஓகேங்களா.
ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த 238 பிரேக் பண்ணானா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. 363 அப்படிங்கிற இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணும். 700க்கான கால் ஆப்ஷன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 700க்கான கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 214ங்கிற பிரைஸை வந்து மார்க்கெட் திரும்ப திரும்ப வாங்கி அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போ 214 நல்ல ஒரு சப்போர்ட் இல்லைங்களா. 238 ரெசிஸ்டன்ஸ் அதையும் பிரேக் பண்ணா மார்க்கெட் 300 ரூபா போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் 188 சரிங்களா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவல சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்புறாங்க வச்சுக்கிறேன். மார்க்கெட் 238 அதையும் தாண்டினா வருதுன்னா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 24,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்தேன். ஏன்னா அதுவும் டிசிஷன் மேக்கிங் லெவல். கால் சைடு வந்து சைடும் 24,800 டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாருங்க 154 வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த ஹை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹையை வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து கேப் கொடுக்கணும் எடுத்துருக்கேன். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் உட்காந்துருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த 154 வந்து நல்ல சப்போர்ட். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 161. இந்த ரெண்டு லெவலும் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 187 சரிங்களா. ஸோ அதுக்கு மேல போனா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ 800க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஹைல தான் இருக்கான் சரிங்களா. கரெக்டா அந்த ஹைல தான் மார்க்கெட் நிக்குது. ஸோ அந்த 187 பிரேக் பண்ணா அவனும் 300 ரூபா போகும். ஸோ நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. இந்த 187 800க்கான கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் இந்த 310 இந்த கேப் ஃபுல் பண்ணும். ஸோ நாளைக்கு வந்து இன்கேஸ் எல்லாத்தோட மைண்ட் செட்டும் டவுன் சைடு ஃபோக்கஸ் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணதுனால மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த 187 மார்க்கெட் கையை பிரேக் பண்ணுச்சு 800க்கு மேலனா இந்த கேப்பை ஃபுல் பண்ணுவோம். ஸோ உடனே ஒரே நாளில் ஃபுல் பண்ண மாட்டான். ஆனா இந்த கேப் ஃபுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 டேஸ் கூட ஆகலாம் சரிங்களா. சரி ஒரே நாள்ல கூட ஃபில் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் அந்த அளவுக்கு புஷிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி 24,800க்கான புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடு தான் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 106 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க ப்ரீவியஸா. ஸோ 106 வந்து சப்போர்ட் 118 சப்போர்ட். ஏன்னா அது பிரேக் பண்ணி தான் நிக்குது மார்க்கெட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 135 அதையும் பிரேக் பண்ண 154. இன்னொன்னு பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புட் சைடு வந்து பாருங்க மார்க்கெட்ல சரிங்களா. ஸோ இந்த ஹைட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் மார்க்கெட் போனா இந்த 200 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் வந்ததால திருப்பி மீறி போனா இந்த 200 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். புட் சைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சு கீழே வந்திருக்கிறதால மார்க்கெட் இன்னும் கீழே போறது. அதாவது புட் சைடு வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்டடா இல்ல ஃப்ரெண்ட். மார்க்கெட் அப் சைடு போறது தான் வாய்ப்புகள் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 135 154 அடுத்தடுத்த டார்கெட் 118 106 சப்போர்ட் சரிங்களா. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ட்ரேடிங் வீடியோ வந்து பார்த்தோம்னா 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா சரிங்களா. கரெக்டா பாருங்க இந்த ஹை சரிங்களா. ஸோ இந்த ஹைல நிக்கிறதுனால எல்லாத்தோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்னா இங்க இருந்து ரெட் கேண்டில் கொடுத்தாலும் கீழே வரும் அப்படின்னு. ஆனா ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரக்கான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நிப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைல இருந்து ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிருக்கு தெரியுங்களா. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிட்டான். ஸோ அதனால மார்க்கெட் திருப்பி கீழே வருவானா அப்படின்னா இந்த ஹையை பேஸ் தான் சொல்றேன். நாளைக்கு எல்லாத்தோட ஒப்பீனியன் என்னன்னா இங்க இருந்து மார்க்கெட் கீழே வரும், இங்க இருந்து மார்க்கெட் கீழே வரும். ஏன்னா ஹை கிட்ட போயிட்டான். ஸோ அதனாலதான் இன்னைக்கு ரெட் கேண்டிலும் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ நாளைக்கு இந்த மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுவோம். கண்டிப்பா இதை பிரேக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகத்தில் வச்சுங்க. செல்லிங்கான வாய்ப்புகள் குறைவு. ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் புட் சைடு தான் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 51,000 வந்து டிசிஷன் மேக் லெவல். கால் சரி 26 லட்சமும் புட் சரி 28 லட்சமும் இருக்கிறதால ஸோ அதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 51,000 தான் அதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் சரிங்களா. என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சென்னை சிப்லி பாத்தீங்கன்னா 51,000க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 177 பிளஸ் 64 கால் சைடு. இந்த பக்கம் 151 பிளஸ் 89. ஸோ 51,000 பாருங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல் இல்லைங்களா. அதுவும் இல்லாம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1,00,000 கான்ட்ராக்ட் எங்கன்னா 51,500ல. அடுத்த சப்போர்ட் பாருங்க எங்கன்னா 1,00,000 கான்ட்ராக்ட் எங்கன்னா 50,500. இப்போ 51,000 வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் சரிங்களா. 51,000க்கு கீழே போனா 50,500, 51,000க்கு போனா 53,500 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 51,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 51,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு இந்த 345ங்கிற பிரைஸை வந்து திரும்ப திரும்ப அவங்க மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த 345 ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே வந்தா 285 அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ டார்கெட் லெவல்ல பார்த்தீங்கன்னா 418 இன்னைக்கு வந்த ஹை. அதுக்கு மேல 479 ஸோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்சைடு போற மாதிரி இருந்தா ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா புட் சைடு 51,000க்கு புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 301 ரூபா பை பண்ணிக்கிறாங்க சரிங்களா. 301 ரூபால மார்க்கெட் நிக்கிறான். ஸோ 369 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 369 பிரேக் பண்ணா மேல போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை 301 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் புட் சைடு கீழே போற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸா, இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 410 இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடைக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லைங்களா. சப்போர்ட்டை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்திருக்கான் உடைச்சு. ஸோ இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த 410 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணா மட்டும்தான் புட் சைடு மார்க்கெட் போகும் இல்லைங்களா. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 410 போயிட்டு திரும்புறோம் அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் கால் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு லெவலா ஒர்க் பண்ணும் 410 ரூபா சரிங்களா. இந்த போர்ட் என்ன வந்து மார்க்கெட் என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியாம சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு கீழே வந்திருக்கான். ஸோ அதனால மீண்டும் இந்த 410 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 410 பிரேக் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பிக்சர் போகும். 51,000 புட் ஆப்ஷன் அந்த மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த 410 ரொம்ப முக்கியம். இந்த 301 கீழே போற பட்சத்துல மார்க்கெட் கால் சைடு போகும். தாராளமா என்ட்ரிடுங்க. அதுக்கு லெவல் இல்லை சரிங்களா. அதே மாதிரி ட்ரேடிங் வீடியும் நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் அப்படின்னா நான் ஒரு பிப் லெவல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோவுக்கும் ஹைக்கும் பிப் லெவல் போட்டு வச்சிருக்கேன். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா. கரெக்டா பாருங்க. அதே இடத்துல தான் மார்க்கெட் ரெண்டு டச் பண்ணி மேல போயிட்டு திருப்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க சரிங்களா. ஸோ 50,595 ஸோ 50,500க்கு கீழே மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னா மார்க்கெட் இருக்குங்களா. ஸோ அப்சைடு தான் போயிட்டு இருக்கேன். பிப் லெவலே மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போறதால மார்க்கெட் இந்த ஹை போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் 53,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கிற லெவல்னு வந்து பாத்தீங்கன்னா 51,700. ஸோ 51,700 போறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. 700 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி போவாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட திரும்பலாம் ஓகேங்களா. வாய்ப்பு இருக்கு. ஸோ 51,700 போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ரீட்ரேஸ்மெண்ட் அதாவது இந்த ஹைக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்புறான். அதனால மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த ஹை போகும். ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல இருக்கான். மார்க்கெட் கீழே வராது. நிஃப்டி அப் ட்ரெண்ட் ரெண்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் பிடிச்சிருக்கான் ஓகேங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் இருக்கும் நம்புறேன் ஓகேங்களா. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.